சமீபத்தில் இந்தியா ஒரு ஏவுகணையை வெளியிடுது. இந்த ஏவுகணையை பார்த்த உடனே பாகிஸ்தானில் இருக்கிற மிக முக்கியமான அதிகாரிகள், அதுவும் குறிப்பாக விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க நாட்டோட ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த ஏவுகணையை மட்டும் இந்தியா 2027 8க்குள்ளே இன்டெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானி விமானப்படையில் இருக்கக்கூடிய F-16s JF-17s அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்கள் எல்லாமே பயன்பாடு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் இவரோட கருத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியா வெளியிட்ட அந்த ஏவுகணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரா மார்க் 3. ஆஸ்ட்ரா மார்க் 3யை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏர் டு ஏர் ஏவுகணை. இந்த ஏர் டு ஏர் ஏவுகணை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு, அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட தான் அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு. காரணம் F-16 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம். F-16 அப்படின்றது ஒரு அமெரிக்க தயாரிப்பு. அது தனியாக விமானம் மட்டும் வராது. அந்த விமானத்தோடு சேர்த்து ஏர் டு ஏர் ஏவுகணைகள், ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள், அப்புறம் GPS கைடட் பாம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் அமெரிக்கன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப எய்ம் சைட்வைண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் ஏவுகணைகள் இந்த F-16ஓட ஒரு பேக்கேஜில் வந்துச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் அன்மேட்ச்டு ஏர் டு ஏர் சுப்ரீமசியை பாகிஸ்தானுக்கு இந்த ஏவுகணைகள் கொடுத்துச்சு. காரணம், இதை மேட்ச் பண்ணுறதுக்கு உலகத்தில் வேறு எந்த கண்ட்ரிக்கிட்டே ஏவுகணை கிடையாது. பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், அதாவது 60 கிலோமீட்டருக்கு மேலே போயிருச்சு அப்படின்னாலே அது பியாண்ட் விஷுவல் ரேஞ்சு தான். அப்படி இவங்களோட ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை கொடுத்துருந்துச்சு. ஸோ பாகிஸ்தானிஸை நம்ம 20 வருஷமாக கேட்சப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் DRDO ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஆஸ்த்ரா சீரீஸ் ஆஃப் மிசைல்ஸ். ஸோ இந்த பாகிஸ்தானிஸோட அமெரிக்கன் மேட் சுப்ரீம் ஏர் டு ஏர் ஏவுகணைகளை மேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து பைத்தான் மாதிரியான ஏவுகணைகளையோ இல்லை மைக்ரா மாதிரியான ஏவுகணைகளையோ இன்டெக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம ரஃபேல் போர் விமானம், மிராஜ் 2000 மாதிரியான போர் விமானங்களை வாங்கிக்கிட்டு இருந்தோம். அது மூலமாக மேற்கு நாடுகளோட அமெரிக்க ஏர் டு ஏர் ஏவுகணைகளுக்கு நிகரான ஒரு ஏவுகணைகளை இன்டெக்ட் பண்ணோம். இது போக நம்ம ரஷ்யன்ஸோட ஆர் சீரியஸ் ஆஃப் மிசைல்ஸ், R-73, R-77 மாதிரியான ஏவுகணைகளையும் நம்மளோட ரஷ்ய போர் விமானங்களில் இன்டெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போது நம்ம மேற்கு நாடுகளோட அந்த மிசைல் டெக்னாலஜி, அதுவும் குறிப்பாக ஏர் டு ஏர் ஏவுகணைகளை கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்கினா மட்டும்தான் முடியும். சும்மா நம்ம ஏர் டு ஏர் ஏவுகணைகள் மட்டும் சொல்லி வாங்க முடியாது. அப்படி நம்ம வாங்குறப்ப மிராஜ் 2000 டீலே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நம்மளோட IAF கிட்டேருந்து ஒரு பெரிய சங்க் ஆஃப் பட்ஜெட்டை வாங்குச்சு. அண்ட் இப்போது ரஃபேல் டீல் அப்படின்னு எடுத்தீங்கனாலும் மிகப்பெரிய அளவு பொருள் செலவு ஆயிருக்கு. இப்போ இந்த பொருள் செலவை கம்மிப்படுத்தி நம்ம கேப்பபிலிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் உள்நாட்டில் இந்த ஏவுகணைகளை உருவாக்குறது தான். அதனால தான் ஆஸ்ட்ரா சீரீஸ் அப்படின்றதே உருவாகுது. இப்போ ஆஸ்ட்ரா சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரா மார்க் 1 100 110 கிலோமீட்டர், ஆஸ்ட்ரா மார்க் 2 160 180 கிலோமீட்டர், அண்ட் ஆஸ்ட்ரா மார்க் 3 350 கிலோமீட்டர் ரேஞ்சு. இப்போ இந்த 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றத தான் பாகிஸ்தானிஸ் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற இந்த ஏவுகணையை பயன்படுத்தணும் அப்படின்னா பாகிஸ்தானி F-16 போர் விமானத்தை நம்மளோட ஏர்பேஸ்லேருந்து டேக் ஆஃப் ஆகிற ஒரு போர் விமானம், ஃபார் எக்ஸாம்பிள் சுக்காயா இருக்கலாம், இல்லை ஒரு தேஜஸ் விமானமாக இருக்கலாம், அது பாகிஸ்தானுக்குள்ளே வச்சே சுட்டு தள்ள முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இல்லை. 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏர் டு ஏர் ஏவுகணைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு ஸ்லோ மூவிங் டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மார்க் 2 மாதிரியான வேகத்தில் பயணிக்கக்கூடியது. ஸோ மார்க் 2ல் போகக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை மார்க் 4 ஆர் மார்க் 5ல் க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் ஏவுகணை கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஏர் டு ஏர் ஏவுகணை போய் அதை அடிக்கணும் அப்படின்னா இந்த ஏவுகணை அந்த 250 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்குள்ளே அந்த போர் விமானம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 150 கிலோமீட்டரை கவர் பண்ணிடும். ஸோ இந்த ஏவுகணையோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 கிலோமீட்டர் தான். பட் எக்ஸ்ட்ரா அது 150 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுனால 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த போர் விமானம் போய்கிட்டு இருக்கிறப்பயே இந்த ஏவுகணையோட ஃபியூயல் அப்படின்றது தீந்து போயிடும். இதுதான் ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம லாங் ரேஞ்சில் அடிக்க முடியாததுக்கான காரணம். சில கேசஸில் என்ன நடந்திருக்கு இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி லக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபைட்டர் ஜெட்டும் அந்த ஏவுகணையும் நேருக்கு நேராக வந்திருக்கு. அப்படி வந்ததுனால தான் இந்த ஏர் டு ஏர் ஏவுகணை இவ்வளோ தொலைவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அடிச்சிருக்கு. ஒருவேளை அந்த ஃபைட்டர் ஜெட் இந்த ஏர் டு ஏர் ஏவுகணை நோக்கி வராமல் எதிர் திசையில் போயிருந்துச்சு அப்படின்னா இது பாசிபிள் இல்லை. ஆர் அந்த ஃபைட்டர் ஜெட் ஏதோ என்ஜின் ப்ராப்ளம்னால ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா தான் இது பாசிபிள். மற்றபடி ஒரு ஃபைட்டர் ஜெட்டை இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஏவுகணையை வச்சு கரண்ட் டெக்னாலஜி அடிக்கிறது அப்படின்றது
பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ ஆஸ்ட்ரா மார்க் 3 எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவாக்ஸ் மற்றும் ஃபியூயல் டேங்கர்ஸை காலி பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இந்த வார்ஃபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேராக இருக்கட்டும், இந்த போர் விமானங்களுக்கு தேவையான ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஆசட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக பறக்கக்கூடியது. மேக்ஸிமம் ஒரு 700 கிலோமீட்டர் ஒரு 800 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பறக்கும். அப்படி பறக்கக்கூடிய இந்த ஏர்கிராஃப்ட்ஸை நம்ம முன்கூட்டியே அடிச்சிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு கண்ணை பிடுங்கின மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம ஒரு கண்ணை பிடுங்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை நம்மளால் ஈஸியாக டார்கெட் பண்ணி அழிக்க முடியும். இப்போது இதுதான் இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளோட முக்கியமான யூசபிலிட்டி. இப்போது நம்மளோட எதிரிகள் கிட்ட என்ன மாதிரியான ஏவுகணைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PL-15. இந்த PL-15 அப்படின்னு சொல்லக்கூடியது சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு டேங்கர் மற்றும் ஏவாக்ஸ் கில்லர். இந்த ஏவாக்ஸ் கில்லரை பாகிஸ்தானோட போர் விமானங்களுக்கு அவங்க கொடுக்குறதா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஏற்கனவே தெரியும், பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு சீனா கூட ஒரு டைப்பை வச்சு JF-17 அப்படின்ற விமானத்தை உருவாக்குது. இந்த விமானத்தை சீனாவோட அவங்க உருவாக்குறதுனால இந்த விமானத்துக்கு தேவையான அட்வான்ஸ்டான ஏர் டு ஏர் ஏவுகணைகள், ஏர் டு கிரவுண்டு, அப்புறம் க்ரூஸ் ஏவுகணைகள் எல்லாத்தையுமே சைனீஸே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப தான் இந்த PL-15 அப்படின்ற ஏவுகணை வருது. PL-15ஓட ரேஞ்சு 300 கிலோமீட்டர். நம்ம அதை விட ஒரு 50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். பட் PL-15 இருந்தாலும் சரி, அஸ்த்ரா மார்க் 3 இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேதிக்கு நம்மளால் ஏவாக்ஸ் மற்றும் டேங்கர்ஸை மட்டும்தான் இவ்வளவு தொலை தூரத்தில் இருந்து அடித்து காலி பண்ண முடியும். பட் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் நம்மளால் அடிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸை நம்மளால் சுலபமாக இவ்வளோ ஒரு ரேஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் ஏவுகணைகளை வச்சு அடிக்க முடியும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். 350 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குன்ற ஒரே காரணத்தினால 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் நம்மளால் அடிக்க முடியாது. பட் ரஷ்யன்ஸ் ஒரு சொல்யூஷனை உருவாக்கியிருக்காங்க. ரஷ்யன்ஸோட R சீரியஸில் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று ஹைப்பர்சானிக் ஏர் டு ஏர் மிசைலாக இருக்குது. பட் அந்த ஏர் டு ஏர் மிசைல் நினச்சிச்சு அப்படின்னா மார்க் 7 மார்க் 8 பயணிச்சிச்சு அப்படின்னா மேபி ஃபைட்டர் ஜெட்டை 300 கிலோமீட்டர் தொலைவில் வச்சு அடிக்க முடியும். பட் அது ஃப்யூச்சரில் தான். இன்றைக்கி தேதிக்கு இவ்வளவு தான் கேப்பபிலிட்டிஸ். இப்போது இந்த மேட்டருக்கு நம்ம வருவோம். இப்போ பாகிஸ்தானியர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. அவங்களோட JF-17 தண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானத்தில் PL-15 அவங்க இண்டெக்ட் பண்ணாலே நம்மளோட அவங்களால மோத முடியாது. ஏன்னா ரேஞ்ச் வைஸ் 50 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது. கூடுதலாக நம்மளோட ஏவுகணை SFDR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. சாலிட் ஃபியூயல் டக்டட் ராம்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே தெளிவான ஒரு காணொலி போட்டிருப்போம். PL-15ஐயும் அதோட டெக்னாலஜி எப்படி இருக்குது, இதோட டெக்னாலஜி எப்படி இருக்குது, ரெண்டுத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத பற்றின தெளிவான காணொலி நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுப்பீரியரான SFDR அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற கூடுதல் காரணத்தினால இன்னைக்கு தேதிக்கு, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏர் டு ஏர் ஏவுகணைகள் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம பாகிஸ்தானியர்கள் கூட பேசவே முடியாது, அந்த லெவலில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்றது DRDOவோட ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட்டாக தான் நம்ம பார்த்தாகணும். அண்ட் இதை தான் அந்த சைடில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா SFDR தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆஸ்ட்ரா மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மாதிரியான 3 சீரியஸை கொண்டு நம்மளோட விமானங்களை நம்ம நிரப்பிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானியர்களோட போர் விமானங்கள் மிக சுலபமாக இரையாகிவிடும் நமக்கு. அதுவும் சுக்காய், சூப்பர் சுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம்லலாம் நம்ம இந்த ஏவுகணைகளை இண்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் முடிஞ்சிச்சு. பட் அவங்களுக்கு இன்னும் ஹோப் முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் 5th ஜென் ஃபைட்டர் ஜெட்டை இண்டெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் வராத வரைக்கும் நம்மக்கிட்ட தான் ஒரு மிகப்பெரிய அப்பர் ஹேண்ட் இருக்குது. 5th ஜென் வந்துச்சுன்னா தான் இந்த ஈக்குவேஷனை அவங்களுக்கு ஃபேவராக மாற்ற முடியும். ஸோ இதையுமே அந்த இராணுவ அதிகாரி மிக முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இதனால தான் நாங்கள் 5th ஜென்னை வாங்குகிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன தான் ஒரு பக்கம் லேக் ஆகிட்டு இருந்தாலும், உதாரணத்துக்கு நம்மளோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது கம்மியாகிட்டு இருக்குது. தேஜஸ் போர் விமானத்துக்கான ப்ரொடக்ஷன் அப்படின்றது சரியான நம்பர்ஸில் வரல. பட் இன்னொரு பக்கம் நம்மளோட DRDO இந்த மாதிரி முக்கியமான தொழில்நுட்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கேப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுறப்ப ஒரு நல்ல ஹோப்பாக இருக்குது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள TP News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.